ஃபஸ்ட்டு எக்ஸ்னு ஒரு வேரியபிள், ரெண்டாவது 10, அப்புறம் ஒய், அப்புறம் 24, அப்புறம் இசட். இதெல்லாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனன்னு கொடுத்துட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏபின்னு தெரிஞ்சாச்சு. ஸோ ஏபினாலே நமக்கு கான்செப்ட் என்னெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரணும்னா காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி ஃபார்முலா ஞாபகம் வரணும். அப்புறம் n equal to l minus a by d plus 1 ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓகேவா ஸ்டார்டிங்கில். அப்புறம் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸு ஒய் இசட் இதனுடைய மதிப்புகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி மொட்டையாக ஒரு கணக்கு எக்ஸு அப்புறம் 10 ஒய் 24 இசட்டுன்னு கொடுத்து வச்சிருக்கிறான். வேற கூட்டு பண்ணணும், வேற ஒரு ஹிண்டும் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வேற எதை தான் யூஸ் பண்ணி ஆகும்னா கார்பன் டிஃபரன்ஸா ஆர் ஈக்குவல்னு எடுக்க வேண்டியது இருக்கும். பொது வித்தியாசங்கள் சமம். பொது வித்தியாசங்கள்னா D1 D2 D3 அந்த மாதிரி. ஓகேவா, ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். அடுத்தடுத்த உறுப்புகளுடைய வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ நீங்க டேம் 1 டேம் 2 டேம் 3 டேம் 4 இங்க எத்தனை இருக்குன்னா டேம் 5 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் D1 ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபைண்ட் பண்றேன். டிஃபரன்ஸ் 1. டிஃபரன்ஸ் 1னா ரெண்டாவது டேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேமை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் டிஃபரன்ஸ் 1. ஓகேவா, இப்போ டேம் 2 மைனஸ் டேம் 1. இப்போ ரெண்டாவது டேர்ம் 10 மைனஸுக்கு மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ். இதை இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ D1 நமக்கு தெரியும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அப்புறம் இதே மாதிரி D2 ஃபைண்ட் பண்ணுறோம். D2 செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம், அடுத்த தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஒய் மைனஸ் 10. அப்புறம் இது வந்து நம்பர் 2. அப்புறம் D3 24 மைனஸ் அடுத்த டேர்ம்ல வந்து அதுக்கு முதல்ல டேர்மை மைனஸ் பண்றோம் y. D4ங்கிறது z மைனஸ் 24 லாஸ்ட் டேர்ம் மைனஸ் அதுக்கு முதல்ல டேர்ம். ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வித்தியாசங்கள் சமம் அல்லது டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கான்செப்டை எடுத்துட்டு இந்த 1 2 3 4ன்னு போட்டு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இது கம்பைன் பண்ணணும். எதை ரெண்டையும் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டுலுமே என்னது இருக்கு, ஒய் இருக்கு. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு ஒய் கிடச்சிரும். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸும் ஒய்யை வச்சு ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணீங்கன்னா, அதே 2 3 ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒய் டேம் இருக்கிறதுனால ஒய் எல்லாம் ஒரு சைடு போயிடும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு போயிடும். டைரெக்டாக என்ன வேல்யூ கிடைச்சிரும், ஒய் வேல்யூ கிடைச்சிரும். ஒய் வேல்யூ கிடைச்சிட்டுன்னா அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு டைம் எழுத விட்டுட்டணும். கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். D1 10 minus x, ஓகே. அப்புறம் y minus 10, ஓகே. 24 minus y, ஓகே. z minus 24, ஓகே. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்யை கண்டுபிடிச்சிருவோமா. அப்போ எந்த இரண்டும் ஈக்குவல், D2வும் D3யும் ஈக்குவல்னு எடுக்கிறேன். எடுத்தேன்னா எனக்கு y minus 10 ஈக்குவல் டு 24 minus y. ஓகேவா, D2 D3 ஈக்குவல்னு எடுத்தீங்கன்னா அந்த y minus 10 ஈக்குவல் டு 24 minus y. ஏன்னா y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். y இந்த மைனஸ் y இங்கே வந்தால் ப்ளஸ் y ஈக்குவல் டு அங்கே ஆல்ரெடி 24, இந்த மைனஸ் 10 இங்கே போனால் ப்ளஸ் 10. இப்போ 2y ஈக்குவல் டு 34. அப்போ y ஈக்குவல் டு 17. y கிடைச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு y வேல்யூ தெரியும். இப்போ x வேல்யூ கிடைச்சிருமா? ஓகேவா,
எனி d1ஐயும் d2ஐயும் ஈக்குவல் பண்ணுறேன். d1 d2ஐயும் ஈக்குவல் பண்ணால் எனக்கு 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு d2 வேல்யூ ஒய் மைனஸ் 10. 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ தெரியும் 17 மைனஸ் 10. ஸோ 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10. மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளம் -3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸும் கிடச்சாச்சு ஒய்யும் கிடச்சாச்சு. ஒரே ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இசட். ஸோ கடைசி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். இசட் உள்ள வேல்யூ இங்கே தான் இருக்குது. ஸோ d3 and d4ஐயும் ஈக்குவல் பண்ணுறேன். d3 and d4 are equal. Then 24 minus y equal to z minus 24. இப்போ உங்கள் ஒய்யோட வேல்யூ தெரியும் 17. 24 minus 17 equal to z minus 24. அப்போ இதில் ஒரு 7 equal to z minus 24. ஸோ இசட்டை அங்கேயே வச்சுக்கிடுங்க. இந்த 7 + 24 இங்கே வந்துடும். -24 இங்கே வரும்போது இசட் அங்கே இருக்கும். 24 தான் இங்கே கொண்டு வரேன். -24 இங்கே கொண்டு வரேன் +24. 31 equal to இசட். ஸோ அப்போ எக்ஸ் கிடச்சாச்சு, ஒய் கிடச்சாச்சு, இசட்டும் கிடச்சாச்சு. ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு 10, y, 24, z கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் ரூல்ல என்னதான் நமக்கு காமன் டிஃபரன்சஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ d1 d2 d3 d4 d4 வரைக்கும் இந்த ஒரு லைனுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த நம்பர் சீரீஸுக்கு நமக்கு 4 வித்தியாசங்கள் கிடைக்கும். 4 ஈக்குவல்னு எடுத்துட்டு நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம எக்ஸ் ஒய் செட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? எக்ஸு 10 ஒய் 24 z போய் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். காமன் டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல். புதுசாக வந்தவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. சரி, அடுத்த ப்ராப்ளம் தெரியலாமா? ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 17, இசட்டுக்கு 31. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். சரி, அடுத்த ப்ராப்ளம். இது என்னடா கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா அரங்கத்தினுடைய முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்கு. 20 சீட்ஸ் இருக்கு. அப்படி 30 ரோ இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்கு. கடைசி வரிசையில் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 30வது வரிசை தான் லாஸ்ட் பால்கனி சீட் ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டையும் கூட ஒரு சீட்டு போட்டுகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி இது வி ஷேப்பில் அப்படி போயிட்டே இருக்கும்னு ஞாபகம் வச்சுருங்க. சீட் அகலம். அப்படி பார்க்கும்போது கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? சரியா? கணக்கு நோட் பண்ணிக்கிடுங்க. ஒரு கணக்கான எழுதிடுங்க. ஒரு சினிமா அரங்கத்தினுடைய முதல் வரிசையில் 20 இருக்கைகள், மொத்தம் 30 வரிசையாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வரிசையிலையுமே 2 சீட்டு வந்து கிளம்பே 20 அடுத்துலேருந்து கூட்டிகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த ஆர்டர் எப்படி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி எடுத்து எழுதுறாங்க, இந்த கணக்கை அப்படியே எழுதலாம். ஃபர்ஸ்ட் வரிசையில் 20, அடுத்தது 22, அடுத்த வரிசையில் எதாவது மாதிரி இருக்கும், கூட 2 சீட்டு 24, அப்படியே எக்ஸெட்ரா. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, அப்படி எக்ஸெட்ரா போட்டுட்டு போனீங்கன்னா அப்படி 30 வரிசைகள் இருக்கு. எத்தனை வரிசைகள் இருக்கு? 30வது வரிசையில் எத்தனை சேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 30வது வரிசையில் 30 கிடையாது, ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 30 கிடையாது. 30வது வரிசையில்
எத்தனாவது சீட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கணக்கு. சரி, இந்த கணக்கை நம்ம அப்படி சென்டென்ஸ் வார்த்தைகளை அப்படி நம்பர்ஸாக எழுதிட்டோம். இனிமேல் நமக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா சாதா கணக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். 20, 22, 24 T30வது வரிசை T30 எத்தனைன்னு கேட்டிருக்கு. சரியா, T30வது உறுப்பில் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்கு. இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வேற ஒன்றும் கிடையாது. T30 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? T30 கண்டுபிடிக்கணும். T30 கேட்டிருக்கிறாங்க. 30வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தெரியணும்னா இந்த T30 அப்போ T30 Tnக்குள்ள ஃபார்முலா தெரியணும். A + n - 1 × d ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலாவில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A வேணும், n இருக்கு 30, d வேணும். சரியா, இங்கே வந்து எடுத்து எழுதுறோம். A = 20, முதல் உறுப்பு A = 20. அப்புறம் d கண்டுபிடிக்கணும். dங்கிறது நமக்கு தெரியும், செகண்ட் டேர்மில் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை -1 கிடைக்கக்கூடியது தான் d. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் டிஃப்ரென்ஸ். அப்போ 22 இருந்து -20 = 2. ஓகேவா? அப்போ இன்னும் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. எத்தனை சீட் வரும்னு பாருங்க. சார் 78. 78. 78 வராதவங்க கவனிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு Tn = A + n - 1 × d ஃபார்முலா. T30 கண்டுபிடிக்கிறோம். T30 = ஏனுடைய மதிப்பு 20, ஃபார்முலா அப்படி ப்ளஸ் ப்ராக்கெட் n இடத்துல 30 - 1 × d யோட மதிப்பு 2. 20 + 29 × 2. ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு கூட்டுவீங்களா கூட்டிட்டு போறீங்களா? பெருக்கிட்டு தான் கூட்டணும். 20 + 29 சொல்லிட்டு 49 இருக்கிற 2 போட்டுறக்கூடாது, ஆன்சர் மாறிடும். 29 × 2 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். 48ஆ? ஓகே, இல்லை 58 வரும். 58 + 20 வரும். 20 + 58 = 78. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். பிடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:9. 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. இது கொஞ்சம் நல்ல கணக்கா இருக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னா 6வது 8வது உறுப்புகளின் விகிதம், அதாவது T6 / T8 கொடுத்துருக்காங்க. 7:9 கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது T9 / T13 ரேஷியோ. T9க்கும் T13க்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ T9 / T13 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் T6 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். T6 = நமக்கு தெரியும் T6/T8 தானே, அப்படியே எழுதிட்டு 7/9 அப்படியே எழுதிக்கிடுவோம். இதை கிராஸ் பண்ணுங்க. 9 × T6 வரும். இங்கே 7 × T8 வரும். ஓகேவா? நான் நேற்றுக்கே சொல்லி வந்தேன், T6 இருந்துச்சுன்னா A + எத்தனை D? 5D. ஒன்று குறைச்சி எழுதணும்னு சொல்லணும். அது எப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Tn = A + n - 1 × d. ஒன்று குறைச்சி எழுதணும். n விட ஒன்று குறைச்சி எழுதணும். இங்கே n வந்து T6 கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏக்கு வேல்யூ தெரியாது. n-ல் 1 குறைக்கணும். n-ங்கிறது 6. 6ல் 1 குறைச்சா 5 கூட d. இதான் நம்ம டைரெக்டாக 1 குறைச்சி எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 9 ×
இதை வந்து எப்படி எழுதலாம், a + 6 இருந்தால் 5Dன்னு எழுதிடலாம் டேரெக்டாக. அதே மாதிரி 7 இன்ட்டு இதுக்கு எப்படி எழுதலாம்னா a + 8 இருந்தால் 1 குறைச்சி 7Dன்னு எழுதிடலாம். ஓகேவா? இன்னும் உள்ளே கிராஸ் பண்ணி, கிராஸ் இல்லை, உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஏயோடைய மதிப்பை கண்டுபிடிச்சி வைங்க. ஏயோடைய மதிப்பு எப்படி கிடைக்கும்னா 9a 9545D = 7a. 7 கொண்டு உள்ள 49D. a எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா 9a - 7a = அங்கே ஆல்ரெடி 49D இருக்கு, இங்கே இருக்கு 45D, அங்கே போகிறோம் -45D. 9aலேருந்து 7a கழிச்சிங்கன்னா 2a. 49லேருந்து 45 கழிச்சிங்கன்னா ஒரு 4D. 2 4 வெட்டிட்டிங்கன்னா 2. ஸோ a = உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2D. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, a = 2D. அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ தான் கேட்டிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். T9க்கும் T13க்கும் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும்னு. a + 9 வந்தால் 8Dன்னு எழுதணும். 13 வந்தால் a + 1 குறைச்சி 12Dன்னு எழுதணும். உங்களுக்கு தான் டியோட மதிப்பு தெரியுமே, இல்லை ஏயோட மதிப்பு தெரியுமே, போட்டால் நீங்கள் ஒரே வேலையாக கொண்டு வந்து மேலே எங்களையும் கட் பண்ணியிருக்கோம். ஏயுடைய மதிப்பு எவ்வளோ டி? 2D. ஸோ ஏக்கு இடத்துல 2D + 8D டிவைட் பை ஏயோட மதிப்பு 2D + 12D. ஒரே மாதிரி டேம் வந்ததுனால கூட்டி எழுதிடலாம் அல்லது கழிச்சு எழுதிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் இங்கே கூட்டல் மெத்தடில் இருக்கிறதுனால கூட்டி எழுத வேண்டியதான். 8Dயும் 2Dயும் கூட்டினீங்கன்னா 10D டிவைட் பை 12 + 2Dங்கிறது 14D. DD கேன்சல். அப்புறம் இது ரெண்டும் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பாடல் அடிச்சிங்கன்னா 5, இது ரெண்டாவது பாடல் அடிச்சிங்கன்னா 7. ஸோ ஆன்சர் 5:7. ஓகேவா? கொஞ்சம் ஒர்த்தான கணக்கு தான், ரைட்டா? ஸோ முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு ரெண்டாவது கொஞ்சம் எழுதி செய்யும்பொழுது புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது நம்ம நேற்றைக்கு பார்த்ததில் உள்ள ஏ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம 3 வேரியபிள் கொடுத்துருந்தோம்னா a + d, அதுக்கு முன்னாடி a - dன்னு எடுத்தோம். 4 வேரியபிள் கொடுத்துருந்தீங்கன்னா a - 3d, a - d, அப்புறம் a + d, a + 3dன்னு எடுத்தீங்க. இதில் ஒரு 5 வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமையில வந்து கொடுத்துட்டாங்க, திங்கள் டு வெள்ளி. ஸோ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இப்படி 3 நம்ம ஒரு 5 செட் இருக்கு. 5 தினங்களுடைய வெப்பநிலை. ஓகேவா? டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஊட்டிங்கிற ஒரு ஊரில் அங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கணக்கை கொண்டு வந்துருக்குறாங்க. சரி, நம்ம இப்படி தான் எடுக்கணும்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், ஒரு ஈஸியாக கட் ஆகுற மாதிரி நம்ம எப்படி எடுப்போம்னா ஏ இந்த சைடில் a + d, இந்த சைடில் a - dன்னு எடுப்போம். ஓகேவா? அப்புறம் கூட 2 வேல்யூ வந்திருக்கு. இதை வந்து நான் அடுத்த வேல்யூ a + 2d, a + 3dன்னு எடுப்போம். இப்படி எடுத்தால் தான் ஈஸியாக அந்த கணக்கு கொண்டு போக முடியும். எப்படி எடுத்தாலும் ஆன்சர் வரும், அது கொஞ்சம் ரிஸ்க். சரி, வரிசையாக எடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிஷன் 1 படி வாசிச்சு பாருங்க. திங்கள் முதல் புதன், திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாளையுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க 0°C. இதுதான் கண்டிஷன் 1. திங்கள் முதல் புதன் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளையும் கூட்டினா உங்களுக்கு அந்த ஊரில் உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ கிடைச்சிருன்னா 0°C வந்திருக்கு. 3 வேல்யூவும் கூட்டணும். ஸோ கண்டிஷன்ஸ் 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ a - d +
3 நாளையும் கூட்டுறேன். திங்கள் செவ்வாய் புதனுக்கு நான் கீழே எடுத்துருக்க வேல்யூ a மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க. மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் 3a ஈக்குவல் டு 0. அப்போ a ஈக்குவல் டு 0/3, 0 நம்பர் 0. ஸோ ஏனுடைய மதிப்பு கிடைச்சிடுச்சு. அடுத்தது கண்டிஷன்ஸ் 2 அப்ளை பண்ண வேண்டியது வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கண்டிஷன் 2 பாருங்க. கண்டிஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, புதன் டு வெள்ளிக்கிழமை வரும். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளைக்கான டெம்பரேச்சர்களின் வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ். அப்போ a plus d plus a plus 2d plus a plus 3d இந்த 3 நாளையும் கூட்டினா 18 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. a உடைய மதிப்பு நமக்கு தெரியும், நான் இருக்கு 0. இங்கே ஒன்றும் வெட்டலாம் முடியாது. a அவனும் தனியாக கூட்டி வச்சிங்கன்னா கூட்டவே வேண்டாம். ஏக்கு மதிப்பு என்ன தான் 0. ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுடலாம். ஏக்கு மதிப்பு 0னால ஏ விட்டுறேன். டி ஆட் பண்ணுறேன். இங்கே 1d, இங்கே 2d, இங்கே 3d. மொத்தம் எல்லா டியும் கூட்டினீங்கன்னா இங்கே ஒரு 1 2 3 6d கிடைக்குது. ப்ளஸ் ஏயுடைய மதிப்பு 0 ஈக்குவல் டு 18. ஓகேவா? இப்போ டி கண்டுபிடிச்சிடலாம். என்ன 6dக்கு பதிலாக 3d கொடுத்துருக்கீங்க. 6dக்கு பதிலாக 3d. ஓ சாரி, நல்லா காலம். 6d ஈக்குவல் டு 18. இப்போ டி ஈக்குவல் டு 1 6 22 3 18. டியினுடைய மதிப்பு 3. இப்போ உங்களுக்கு ஏயும் கிடைச்சாச்சு, டியும் கிடைச்சாச்சுன்னா உங்களுக்கு திங்கள் டு வெள்ளி வரைக்கும் உள்ள டிகிரி செல்சியஸ் கிடைச்சிரும். கரெக்டா? நம்ம எடுத்துருக்க வேல்யூவில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 5 டேஸுக்கு கேட்டிருக்கிறாங்களா? ஆமாம். முதல் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க. 5 நாட்களுடைய வெப்பநிலை. முதல் நாள் வந்து நமக்கு a மைனஸ் டி, 2வது நாளுக்கு a, 3வது நாளுக்கு a ப்ளஸ் டி, 4வது நாளுக்கு a ப்ளஸ் 2d, 5வது நாளுக்கு a ப்ளஸ் 3d. ஸோ இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நாட்களின் வெப்பநிலை ஒன் கிவ்ஸ் a மைனஸ் டிக்கு இடத்துல போடுறேன் 0 மைனஸ் 3. ஓகேவா? அப்புறம் கமா a கூட வேல்யூ 0, a ப்ளஸ் டி 0 ப்ளஸ் 3, அப்புறம் a ப்ளஸ் 2d 0 ப்ளஸ் 2 இன்டு டினா 6, 2 இன்டு டி அப்படி வச்சுக்கலாம் 2d. அப்புறம் a ப்ளஸ் 0 ப்ளஸ் 3d 3 இன்டு டியோடைய மதிப்பு. இப்போ மைனஸ் 3 0 3 6 அப்புறம் 9. இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷனில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? கணக்கு பார்க்குறது தான் பெருசாக இருந்துச்சு. நம்ம ஆனால் இந்த செட் ஆஃப் வேல்யூ எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 வச்சு வந்தால் நான் சொல்லி தந்திருக்கேன் எந்த மெத்தடில் எடுக்கணும். 4 வேரியபிள் வச்சு கொடுத்துருந்தா எந்த மாடலில் எடுக்கணும்னு பார்த்துருந்தோம். இப்போ 5 வேரியபிள் கொடுத்துருந்தா இந்த மாடல் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இல்லை கணக்கு கூட கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம சில நேரம் லெஃப்ட்டில் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு வேல்யூ, ஒரு ரைட்டில் எடுக்க வேண்டியது இருக்கும் கூட ஒரு வேல்யூ. இந்த கணக்குக்கு இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். கூட 2-3 கணக்கு நம்ம பயிற்சி கணக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, எடுத்த போயிடலாம். இதுவும் கொஞ்சம் வலிக்கிறாங்க மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் படித்து புரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு புரியும். ஸோ பிரியாத ஒரு நபர் தனது முதல் மாத வருமானமாக ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? முதல் இப்போ உங்களுக்கு தான் ஒரு ஒர்க்கு வேலை கிடைக்குது ஒரு ஆளுக்கு. முதல் மாத சம்பளம் 15,000. அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சேலரி 15,000. அப்புறம் வருஷத்துக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு இல்லை, ஒவ்வொரு மாத சம்பளம் கூடுது. 15,000லேருந்து 16,500 உயருது. அதுக்கு அடுத்த வருஷம் கூட ஒரு 1,500 உயரும். ஓகேவா? ஆனால் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தில் செலவும் பண்ணுறாங்க. அந்த கணக்கும் இருக்குது. முத வருடம் 15,000ல் 13,000 செலவு பண்ணுறாங்க, 2,000 ரூபா சேமிப்பு பண்ணுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும்
அவங்களுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க செலவும் அதிகரிக்கும். ஓகேவா? அது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியதுதான். 100 ரூபாய்க்கு வேலை போறவங்க 100 ரூபாய்க்கு தகுந்தவாறு சாதனத்தை வாங்குவாங்க. 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போறவங்க அதுக்கு தகுந்தவாறு செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலவு கூடிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல பாருங்க, வருஷத்துக்கு வருஷம் அவங்களுக்கு 900 ரூபாய் செலவு அதிகரிக்கிறது, மாத செலவு அதிகரிக்கிறது. பிரியாவினுடைய மாதாந்திர சேமிப்பு மாசம் 2000 ரூபாய் சேமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி சேலரி வாங்கிட்டே இருக்கிறாங்க, கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம், ஆப்ஷன் எல்லாம் 30 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு. அவங்க ஒரு 30 வருஷம் தாண்டி ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய வருமானம் போக அவங்களுக்கு 20,000 ரூபாய் மாசம் கையில நிக்குது. அது எந்த வருஷம்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வருஷத்துக்குன்னு ஃபுல்லா பார்க்கண்டா, அவங்களுடைய மாத சம்பளத்தை பார்க்குறேன். மாதம் வருமானம் 15,000, செலவு 13,000, சேமிப்பு 2,000. ஓகேவா? ரைட். அடுத்தது 2வது வருஷம் அவங்களுடைய மாத வருமானம் 1,500 ரூபாய் உயர்கிறது. அப்போ அவங்க 2வது வருஷம் சம்பளம் எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்கன்னா 16,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. செலவு அதிகரிக்கிறது, வருஷந்தோறும் 900 ரூபாய் உயர்கிறது. 13,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, 13,900 அமௌண்ட்டுக்கு செலவு பண்றாங்க. அப்போ சேமிப்பு எவ்வளவு இதுல கண்டுபிடிக்கணும். சேமிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுல 600 ரூபாயா வித்தியாசம், எவ்வளவு? ஒரு 16,500 13,900 2,600 ரூபா. எஸ், 0 இங்க 5 இங்க 15 9 6 15, அப்புறம் 2,600. சரி, 2,600 ரூபாய் சேமிக்கிறாங்க. 2வது வருஷம் ஃபுல்லாவே ஒவ்வொரு மாசம் 2,600 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்புறம் 3வது வருஷம் கூட ஒரு 1,500 சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 18,000 ரூபாய் சேலரி. இப்போ செலவு 900 ரூபாய் கூடும்ல, வருஷத்துக்கு வருஷம் செலவும் கூடுது, மாத செலவு. இப்போ 14,800. இப்போ கழிச்சு பாருங்க, 18,000 14,800 3,200. ஓகே, போதும். இப்படி எக்ஸெட்ரா எனக்கு எவ்வளவு வருது சேமிப்பு? கடைசியா ஒரு தடவை 20,000 ரூபாய் இருக்கு. அப்போ சேமிப்பு முதல்ல எனக்கு ஏன்றது 2,000 இருந்துச்சு. அடுத்த வருஷம் 2,600, அதுக்கு அடுத்த வருஷம் 3,200. எனக்கு காமன் டிஃபரன்ஸ் சேமிப்பு பத்தி தான் கணக்கு இருக்கு. புரியுதா? பிரியாவினுடைய மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸோ சேமிப்பை மட்டும் நான் பார்க்குறேன், மீதியெல்லாம் விட்டேன். சேமிப்பு முதல் வருஷம் எனக்கு 2,000, அடுத்த வருஷம் 2,600, அடுத்த வருஷம் 3,200. அப்படி வந்து எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு காமன் டிஃபரன்ஸ், ஒரு ஏபி மாடல் இது செட் ஆகுது. ஸோ இந்த ஏபி உங்களுக்கு முதல்ல ஏ, அடுத்தது டிஃபரன்ஸ் வந்து 600. 900 போட்டுறக்கூடாது, அது செலவுல தான் 900 ரூபாய் கூட்டிகிட்டே இருக்கு. நம்ம சேமிப்புல எவ்வளவு வருஷம் தோறும் கூட்டிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 600 600 600 கூட்டிகிட்டே இருக்கு. புரியுதா? அது கடைசியா எங்க போய் நிக்குதுன்னா லாஸ்ட் நம்பரா எங்க போய் நிக்குது? 20,000ல போய் நிக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த டியூரேஷன் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எண் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எண்ணுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமே. 2 மெத்தட்ல இதை செய்யலாம். என்ன ஒன்று நான் ஒரு சிம்பிளா சொல்லி வச்சிருக்கேன். லாஸ்ட் நம்பர் கொடுத்து ஏதாவது ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அது எல்லுன்னு எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஃபார்முலா L மைனஸ் A பை D பிளஸ் 1. அப்போ உங்களுக்கு L 20,000, லாஸ்ட் நீங்க வாங்கக்கூடிய அமௌண்ட் 20,000. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வாங்குனீங்க? சேமிப்பு எவ்வளோன்னா 2,000 பை D வந்து 600 பிளஸ் 1. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? 18,000 பை 600 0 0 அடிச்சிருங்க. ஓராயிரம் 3,000 30 பிளஸ் 1 எத்தனை? 31வது வருடம் அவங்க எவ்வளவு ரூபாய் சேமிப்பாங்களாம்? மாசம் 20,000 ரூபாய் சேமிப்பாங்க. கணக்கு தான் பெருசு.
முடிக்காதவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது போகலாமா? ரைட்டு. இந்த கணக்கு நம்ம பார்த்துட்டோமே. எஸ், கூட்டுத்தொகை 6வது 9வது விற்பனை. ஓகே, இது பார்த்தாச்சு. இது நியூ மாடல். ஓகேவா? இன்னும் கூட்டு பலன் காணுங்க. அடுத்த கான்செப்ட். இவ்வளோ நேரம் எந்த உறுப்புகளின் எண்ணிக்கை இதுதான் பார்த்தோம். இனி பார்க்கக்கூடியது கூட்டு பலன். சம் ஆஃப் n டைம்ஸ். ஓகேவா? SLனா சம் ஆஃப் n டைம்ஸ். n உறுப்புகளின் கூடுதல் காண்க. 2 ஃபார்முலா. அதாவது லாஸ்ட் உறுப்பு கொடுக்காம கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். a + n - 1 டி. ஆனால் இங்கே a வராது, 2aன்னு வரவுல மாற்றி போட்டுறக்கூடாது. ஃப்ரெண்டில் எப்போவுமே கூட்டு பலனுக்கு n/2 போடணும். கூட்டு பலனுக்கு n/2 போடணும். ஓகேவா? இது லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். SN = n/2 a + Lன்னு வரும். ஓகேவா? சரி, இந்த 2 ஃபார்முலாவும் நோட் பண்ணிவிடுங்க. சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கணக்கு 3, 6, 9. ஈஸியான கணக்காக இருக்கு. இந்த கூட்டுத்தொடர் வரிசைனா முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஏ என்னன்னு உங்களுக்கு தெரியும், 3. டி என்னன்னு தெரியும், கழிச்சு எழுதிடுவீங்க. 6லேருந்து 3 கழிச்சா 3. கடைசி உறுப்பு இருக்கானா இல்லை, ஆனால் n கொடுத்துருக்காங்க. முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ n வந்து நம்ம எப்படி தான் எடுக்கணும், 15 எடுக்கணும். ஓகேவா? n = 15. சரி, அப்போ சம் ஆஃப் என்ன கேட்டிருக்கு, n உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்கு. ஃபார்முலா எழுதிட்டேன். n/2 2a + n - 1 × d. S15 கண்டுபிடிக்கிறோம். n/2 15/2 2 × a. a உடைய மதிப்பு 3 ப்ளஸ் n உடைய மதிப்பு 15 - 1 × d உடைய மதிப்பு 3. ஸோ 15/2. இதை சால்வ் பண்ண ஆன்சர் தீர்மூணு 6 ப்ளஸ் 14 × 3. 15/2 6 ப்ளஸ் 13 42. இப்போ 15/2 பெருக்கல் 48 24 24 × 15 கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 5 4 20 மீதி 2 5 10 12 1 4 4 1 0 6 160 ஆன்சர். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இப்போ எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர் வரிசையிலுடைய முதல் 15 உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணிடணும். ஓகே, அடுத்த கணக்கு. ஃபார்முலா தெரிஞ்சா ஒரு விஷயமும் கிடையாது, அவ்வளோதான். கணக்கை புரிஞ்சுக்கணும், ஃபார்முலாவை போடணும், சால்வ் பண்ண தெரியணும், அவ்வளோ. கூட்ட கழிக்க பெருக்க வகுக்க அவ்வளோதான். வெட்டு விடு இவ்வளோ தெரிஞ்சுன்னா இந்த மாடல் கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி, அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஒரு கணக்கு சொல்லித்தரேன். அடுத்த ஒரு கணக்கு ஹோம்ஒர்க். 102 ஏங்கிறது 102 27 உறுப்புகள் வரை 27 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருக்கு. 27 கிடையாது, ப்ளஸ் 27 லாஸ்ட் உறுப்பு கொடுக்கல, 27 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருக்கு. அப்போ n தான் 27. எக்ஸெட்ராவில் முடிச்சு 27 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இப்போ n வந்து 27, d வந்து ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிங்கன்னா மைனஸில் வரும். இது ஏன்னா 97 - 102ன்னு வருது. பெரிய எண்ணுக்கு அடையாளம் மைனஸ். இந்த மைனஸ் மறந்துடக்கூடாது. இப்போ எத்தனை வரும், 5 -5. இப்போ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். T27 கொண்டு a ப்ளஸ் ஃபார்முலா வேணால் எழுதி வச்சுங்க. TN இல்லை, சாரி, SNலாம் வரும், சம் ஆஃப் என்லாம் வரும். T27 கூட்டு பலன்லாம் கேட்டிருக்கு. SN = n/2
2a plus n minus 1 into d. ஸோ இங்கே வரும் எஸ் 27 equal to 27/2 2 into a plus n minus 1 27 minus 1 into d யோட மதிப்பு -5. ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட்டில் போடாமல் போட்டிங்கன்னா மைனஸ் கணக்காக மாறிடும். ஓகே, பெருக்க தான் செய்ய போகிறோம். ஓகேவா, அதனால ப்ராக்கெட்டில் நேரங்களில் வந்தால் மைனஸில் ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க, இல்லைன்னா கணக்கு தப்பாயிரும். 27/2 204 ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு ரெண்டாவது பார்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்டெப்பில் வரும். 27லேருந்து 1 கழிச்சா 26 பெருக்கல் -5. 27/2 204 அது ரெண்டையும் பெருக்குங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 26 5ஆல் பிறகு 5 30 மீது 3 5 10 13 130. ஓகேவா, 27/2 பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிச்சு பெரிய எண்ணு கிடையாது. 204லேருந்து 130 கழிக்கணும். 9 11 தேவையில்லை, ஏன்னா அங்கே கடைசி 4 தானே இருக்கு. சாரி, ஸ்பீடாக போயிட்டு. சரி, அங்கே 4 பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து கடை வாங்கணும். 10 7 74. ஓகேவா, ஸோ 74 இன்னும் 2ஆல் வெட்டு கொடுத்தீங்கன்னா 3 2 6 7 2 16. 27 37 பெருக்கி ஆன்சர் போடணும். 999 வரும். 27 37 பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 999 வரும். 7 49 4 14 18 7 21 மீதி 2 6 2 9 9 9 999 ஆன்சர். ஓகேவா, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த கணக்கு இது ஹோம்ஒர்க். ஓகேவா, கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இங்கே 8 இருக்கு, 8 7 1/4 இருக்கு, அப்புறம் 6 இருக்கு, அப்புறம் 5 முக்கால் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த முக்கால் கால் அரைக்கால் கணக்கு தெரிஞ்சாலுமே இதை நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷன் போட்டு சால்வ் பண்ணனாலும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேரெக்டாக எப்படின்னா முக்கால் வரும். 8க்கும் 7 1/4க்கு வித்தியாசம் எவ்வளவு? முக்கால். அப்படிதானே, 8 கிலோ இருக்குது, 1ல் 7 1/4 இருக்குது. இப்போ எவ்வளோ கிலோ வித்தியாசம்னு கேட்டால் 3/4 கிலோன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி 6.5க்கும் 7 1/4க்கு என்ன வித்தியாசம்னாலும் முக்கால் தான் வரும். ஓகேவா, 3/4ங்கிறது வரணும். ஆனால் எந்த 3/4 வரும்னு பார்த்தீங்கன்னா -3/4 வரும். குறைஞ்சிக்கலாம் போகுது. ஸோ டியினுடைய மதிப்பு இங்கே வந்து -3/4ன்னு வரும். ஏனுடைய மதிப்பு 8ன்னு தெரியும். இதை வச்சு இந்த கணக்கை கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. முதல் 15 உறுப்புகள் n வந்து தெரியும் 15. இதை வச்சு இந்த கணக்கை போடுங்க, ஆன்சர் வரும். ஓகேவா, ரைட். 165/4ங்கிறது ஆன்சர். இது பார்த்துருங்க. அடுத்த கணக்கு இது லாஸ்ட் உறுப்பு கொடுத்து அந்த மாதிரி ப்ளஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கடைசி டேர்ம் இருக்கு, எல் இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கூட்டுத்தொடரில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா எல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே எல் எவ்வளோன்னு தெரியாது. எத்தனை உறுப்புகள் வரை கூட்டணும், எத்தனை உறுப்புகள் வரை இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சது. ஏன்னா ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா ஆகும். என் தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா n/2 இருக்கு, அப்புறம் ஒரு a + l இருக்கு. நீங்கள் ஏயும் எல்லும் கிடச்சிட்டுனா டைரெக்டாக கூட்டி எழுதலாம்னா கதை நடக்குது. என் கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எல் கொடுத்துருந்தா லாஸ்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிவைடு பை d + 1 படிச்சிருக்கோமா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு தான் இந்த கூட்ட முடியும். ஞாபகம் வச்சுக்கணும். டைரெக்டாக போன கணக்கு மாதிரி கூட்ட முடியாது, ஏன்னா என் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணுறோம், என்னுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது போட்டுருங்க. லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு டிவைட் பை காமன் டிஃப்ரென்ஸ் டி எவ்வளோ வந்துச்சு இதில் 13லேருந்து 6 கழிக்கணும். 13லேருந்து 6 கழிச்சிங்கன்னா 7. ஸோ 7 + 1 97ல் 6 கழிக்கும்போது 97
1/7 + 1 வெட்டிங்கன்னா 1 7 7 3 7 21 மொத்தம் n வந்து 14 13 + 1 14. ஸோ n கிடச்சாச்சு. அப்போ நீங்கள் டேரெக்டாக கணக்குக்குள்ளே வந்துடலாம். கணக்கு என்ன சொல்லுதுன்னா S14 கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்ன இருக்குது? 14/2 ஏக்கு மதிப்பு 6 ப்ளஸ் எல்லுக்கு மதிப்பு 97. ஸோ 2 இப்படி போய் 6 வெட்டிடக்கூடாது. உள்ள ப்ளஸ்ஸாக இருக்குது, வெட்டக்கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். 2 கொண்டு 6 வெட்டிடுவாங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய். அங்கே 2 டேமாகவும் இருக்குது, அதை ஆட் பண்ணி 1 மாற்றிட்டு தான் வெட்டு கொடுக்க முடியும். இல்லைனா இதுக்கு நேராக மேலே இருக்கிறத வெட்டிக்கலாம். 2 2 7 2 14. ஸோ 7 பெருக்கல் 97 6 103 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? 103 7 3 7 21 மீதி 2 2 இங்கே வந்துடும். 1 7 721. ஸோ இதான் ஆன்சர் 721. ஸோ இந்த மாடல்லையும் கணக்கு கூட்டு பலன் இருக்கும். லாஸ்ட் உறுப்பு கொடுக்காட்டா அந்த மாடல், லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தா இந்த மாடல். அடுத்தது பிடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. இது நாளைக்கு தான் சால்வ் பண்ணி போடுவேன். ஒரு ஹோம்ஒர்க் போடுறேன், யார் நான் முடிக்கிறீங்கன்னு தான். பாயிண்டில் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பாயிண்ட்டை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாண்டாம். நமக்கு கடைசியாக பாயிண்டில் வந்தால் புள்ளியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலேயும் ஒரே மாதிரி நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான். புள்ளியை ரிமூவ் பண்ணி செய்யணும்னா. ஓகேவா? ரைட். பாப்போம் யாரெல்லாம் செய்றீங்க. ரைட். ஆன்சரும் சொல்லலை, நீங்களே செஞ்சு ஆன்சரை அனுப்பிங்க பாப்போம். ஓகேவா? 31 ஹோம்ஒர்க். அப்புறம் 32 30 தான் போட்டு வச்சுருக்கேன். 32 மாற்றிக்கணும். நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. 2 கணக்கு தான். 32 33 பாருங்க. 1 + 5 + 9 இது ஒரு நியூ மாடல். எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும்? சரியா? இது ஒரு சூப்பர் கணக்கு. கேட்கலாம், எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கில் n கொடுத்துருந்தாங்க, இத்தனை உறுப்புகளை கூட்டுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இத்தனை உறுப்புகளை கூட்டும் பொழுது என்ன ஆன்சர் கிடைக்குன்னு கேட்டாங்க. இந்த கணக்கில் ஆன்சரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, n கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? மொதல் மாடல் கூட்டு பலனில் மொதல் மாடல் கணக்கு 1 + 5 + 9 எக்ஸெட்ரா. இங்கே வரக்கூடிய ஆன்சர் வரைக்கும் ஏதோ நம்பர் வருது, அந்த நம்பர் வரைக்கும் கூட்டினா 190 நமக்கு அதில் ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஆன்சரை கொடுத்து வச்சுட்டாங்க. கூட்டு பலனையும் சீரியஸும் கொடுத்து வச்சுட்டு எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினா 190 கிடைச்சிருக்கோங்கிறத கொஸ்டின். ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடல் ஃபார்முலா தான் SN ஃபார்முலா, கூட்டு பலன் ஃபார்முலா. கூட்டு பலன் ஃபார்முலா SN = n/2 2a + n - 1 × d. இந்த கணக்கு கேட்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஃபேக்டரைசேஷன் வரும். ஃபேக்டரைசேஷன் ஐ மெத்தட் போட தெரியாதவங்க, காரணிப்படுத்துக பெருக்குனா கூட்டுனா தெரியாதவங்க இதில் மாட்டுவீங்க. அதனால அவன் இந்த ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணுவோம். ஸோ காரணிப்படுத்துக தெரிஞ்சாகணும். தெரியலன்னா ஏதாவது பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? காரணிப்படுத்துக எப்படின்னு. சரி, நான் இங்கே ஒரு கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பார்ப்போம் எப்படிலாம் புரியுது. ஸோ இந்த கணக்கில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய டீட்டெயில் படி ஃபஸ்ட்டு a = 1. ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. d = செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ எல் டேர்ம் இல்லை, ஆனால் SN கொடுத்துருக்காங்க. SN வந்து 190ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு பலன் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் n நம்பர்ஸ் 190 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த n தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ரைட். அப்போ ஃபார்முலாவை போட போகிறேன். லெஃப்ட் சைடில் ஃபார்முலா SN ஃபார்முலா. SN ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா n/2 2a + n - 1 × d = 190ன்னு இந்த கணக்கு சொல்லுது. வேறு ஒன்றும் சொல்லலை. இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூ தான் இல்லை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்னுக்கு வேல்யூ தெரியாதனால n அப்படி இருக்கட்டும், 2 அப்படி இருக்கட்டும். 2 × a மதிப்பு தெரியும் 1. இப்போ 2 + n தெரியாது, அதனால n - 1. d மதிப்பு தெரியும் 4 = 190. இப்போ இந்த 2 அங்கே கொண்டு கிராஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடைசியாக கூட கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி இருக்கட்டும். சொல்ல மாட்டேன். 2 + தான் வரும். இந்த 4-ஐ இந்த 2 உறுப்புகளும் பங்கிடுது. ஏன்னா இந்த 4ங்கிறது எதுக்கெல்லாம் காமன்? n-க்கும் காமன், -1க்கும் காமன். இப்போ உள்ளே கொண்டு பெருக்கும்போது 2 வேல்யூவையும் பெருக்கணும். மறந்து என்ன மட்டும் பெருக்கி வச்சுட்டு போயிடக்கூடாது.
ஸோ இந்த ப்ளஸ் 4ஐயும் ப்ளஸ் எண்ணையும் பெருக்குனா எனக்கு ப்ளஸ் 4n. அப்புறம் இந்த மைனஸ் 1ஐயும் இந்த ப்ளஸ் 4ஐயும் பெருக்கும்போது எனக்கு மைனஸ் 4 ஒரே லைனில் மாற்றிட்டேன் ஈக்குவல் டு 190. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ n/2 ஃபஸ்ட்டு 4n எழுதுகிறேன், n டேர்மை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் 4n. அப்புறம் இந்த மைனஸ் 4ஐயும் இந்த ப்ளஸ் 2ஐயும் சிம்பிள் பண்ண போகிறேன். இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மைனஸ் 4 இருக்குது, ஒரு ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணை அடையாளம். ஸோ -2 ஈக்குவல் டு 190. இனிமேல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா இங்கே இருக்க ரெண்டு எங்கே போயிடும், சமத்துக்கு ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே. தான் கான்செப்ட். ஸோ இந்த கீழே இருக்க ரெண்டு எனக்கு எங்கே போயிடும்னா அந்த 190 கூட மல்டிப்ளையாக மாறிடும். டிவைடு அங்கே மல்டிப்ளையாக மாறும். ஸோ இந்த எண்ணை நான் அதே நேரத்தில் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவேன் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளால். ஸோ எண் வந்து எதுக்கெல்லாம் போதுன்னு காமன் பார்த்தீங்கன்னா இந்த 4nக்கும் காமன், இந்த -2க்கும் காமன், ஏன்னா ப்ராக்கெட் இருக்குது. ஸோ என்ன ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். 4n கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த -2 கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். கீழே இருக்க ரெண்டு டைரெக்டாக அங்கே போயிடும். ஸோ 4n². இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், இந்த ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டை காமனாக வெளியே எடுத்து கீழே இருக்க ரெண்டையும் மேலே இருக்க ரெண்டையும் வெட்டிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். சரி, அது உங்கள் இஷ்டம். நான் இப்போ பண்ணிட்டேன், ரெண்டை கிராஸ் பண்ணிட்டேன். 4n² அப்புறம் -2n ஈக்குவல் டு 190 × 2 அப்படி இருக்கு. இது எல்லாமே ரெண்டால் டிவைட் ஆகும். இன்னும் ஒரு 2 இருக்குது, இதுக்குள்ளே ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டிவைட் பை 2 அதான் ஈக்குவேஷன் சிம்பிளாக மாறும். டிவைட் பை 2 2n² மாறுது. இதில் ஒரு 2 கட் ஆச்சுன்னா -n, அதில் ஒரு 2 கட் ஆச்சுன்னா 190. அந்த 190 உள்ளே கொண்டு வரேன், -190 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். இதை காரணிப்படுத்தினா ஆன்சர். ஓகேவா? இதில் தான் n கிடைக்கும். இதுக்கு பெருக்குனா கூட்டுனா ஐ மெத்தடுன்னு ஒன்று உண்டு. பெருக்குனாவை மேலே எழுதுங்க, கூட்டுனாவை கீழே எழுதுங்க. அப்புறம் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்னாடி எதாவது இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணுங்க. இந்த 2 அப்படி போட்டுரும். இதான் மெத்தட். ஃபஸ்ட்டு நீங்கள் வரையக்கூடியது இந்த ஃபார்மெட்டில் வரையணும். ஒரு ஐயை போடணும். பெருக்குனாங்கிறது ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மெத்தட்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான மெத்தட். பெருக்குனா மதிப்பை மேலே போடணும், கூட்டுனா மதிப்பை கீழே போடணும். பெருக்குனா மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சைனோட இன்க்ளூடிங் சைன்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. சைன் அப்படியே போடணும் பெருக்கு. இங்கே ஒரு +2, இங்கே ஒரு மைனஸ் டேம். அப்போ பெருக்குனா வந்து எனக்கு -380. கூட்டினா வேல்யூ பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ எண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம டா போடுவோம். அந்த பெருக்கிற நம்பருக்கு என்ன போடுவோம்? டா போடுவோம். கொஞ்சம் வேலை உண்டு. 380க்கு டா போட்டேன்னா 2ஆல் கொடுக்குறேன். 2 9 18. 2 கரெக்டு தான். அடுத்தது இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2ஐயும் 190ஐயும் பெருக்குனா 380 கிடைக்கும். ஆனால் கூட்டவோ கழிக்கவோ செய்தால் எனக்கு 1 கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ என்ன கண்டினியூ பண்ணணும்? திரும்ப 2ஆல் கொடுக்குறேன். திரும்ப 2ஆல் கொடுக்கும்போது எனக்கு ஆச்சு ஒரு மெசேஜ் அந்த மாதிரி இருக்கு. இல்லை, கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கூட இருக்கா கொடுக்கும்போது 9 18 மீதி 1 2 10. இப்போ பெருக்கி பாருங்கள். 2 4, 4ஐயும் 95ஐயும் பெருக்கினாலும் 380 தான் வரும். ஆனால் 95லேருந்து 4 கழிக்கவோ கூட்டினா எனக்கு 1 கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ திரும்பி 5ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறேன். 4 5 5 9 45. இப்போ பாருங்கள். 2 4 4 20. 20ஐயும் 19ஐயும் பெருக்குனா 380 கிடைக்கும். 20ஐயும் 19ஐயும் கழிக்கவோ கூட்டவோ செய்யும் பொழுது எனக்கு ஒரு வழியில் என்ன கிடைக்கும்னா -1 கிடைக்கும். ஒரு எண் வித்தியாசம் வந்துட்டு. கூட்டினாவோ கழித்தாலும் எனக்கு ஒரு எண் வித்தியாசம் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக நம்பர் வந்து 20ம் 19ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இன்னும் அடையாளத்தை செக் பண்ணுங்க. ஸோ 20ம் 19ன்னு வச்சுக்கலாம். இன்னும் அடையாளத்தை செக் பண்ணுங்கள். பெருக்குனா எனக்கு மைனஸில் வரணும், கூட்டினாலும் மைனஸ் வரணும். அப்போ பெருக்கும் பொழுது மைனஸ் வரணும்னா கண்டிப்பாக ஒரு எண் மைனஸாக இருக்கணும். 2 எண்ணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக போயிடும். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு எண் மைனஸ், அது தெரிஞ்சுக்கிடுங்க. அதில் கழிக்கவோ கூட்டவோ செய்யும் பொழுது பெரிய எண்ணுக்கு அடையாளம் இருந்தால் தான் கரெக்டாக வரும். அப்போ -20ம் +19மாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெருக்கி பார்க்கும்போது -380 வரும். கூட்டவோ கழிக்கவோ செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய எண்ணிலிருந்து சிறிய கழித்து பெரிய எண் அடையாளம் போடும்போது -20லேருந்து 19 கழிக்கும்போது தான் -1 கிடைக்கும். அப்போ எண்கள் கிடச்சாச்சு. -20ம் 19. இனிமேல் இதில் போட்டுட்டு வெட்டு கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வெட்டுக்கு போகுமோ அதை வெட்டணும். இது வெட்டுக்கு போகும் 10.
இது வெட்டுக்கு போகாது, அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த ஐல இருந்து நான் ஈக்குவேஷன் எடுத்து எழுத போகிறேன். இந்த ஐல இருந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னா, இது n சீரீஸில் கொடுத்துருக்கிறதுனால n வேரியபிள் இருக்கிறதுனால கீழே n இருக்குன்னு வச்சு, இங்கே 2 இருக்குல்ல, 2n 2 போயிடுச்சு, இப்போ வர n இருக்கு. ஓகேவா, இங்கே 2n இருக்கு, இங்கே 2nல 2 போயிடுச்சு, n இருக்கு. அப்படியே மைனஸ் போட்டு எழுதணும். மைனஸ் இல்லை, அடையாளத்தை போட்டு அப்படியே எழுதணும். கீழே இருந்து மேலே, கீழே என்ன இருக்குன்னா n, கீழே என்ன இருக்கு n, மேலே என்ன இருக்கு -10, இது ஒரு ப்ராக்கெட். அடுத்தது கீழே என்னது இருக்கு 2n இருக்கு, மேலே என்ன இருக்கு +19 ஈக்குவல் டு என்னது இருக்கு இங்கே 0 இருக்கு. இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் பெருக்குனீங்கன்னா மேலே இருக்க ஈக்குவேஷன் கிடைக்கும். இதைத்தான் நம்ம பிரித்து இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இனிமேல் தனித்தனியாக எடுப்போம். ஞாபகம் இருக்கா, n - 10 = 0 இப்படி ஒரு பாக்ஸ் போடுவோம். அப்புறம் 2n + 19 = 0ன்னு அடுத்தது ஒன்று பிரிப்போம். இங்கே n = -10 அங்கே போனால் +10. இப்போ n = உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூவில் எடுக்க தான், எண்ணிக்கை எப்போவுமே ப்ளஸ் வேல்யூவில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வேறு மாதிரி வரும். 2n = -19 வரும். மைனஸில் வந்தாலே எண்ணிக்கை மைனஸில் வருமா, வராது. ஸோ n = அதுவும் ஃப்ராக்ஷனில் வரப்போகுது பாருங்கள், -19/2 அப்படிங்கிறது பொருந்தாது. ஸோ என்னுக்கிறது எதை மட்டும் தான் எடுக்கணும் 10. அப்போ ஆன்சர் 10. இதுதான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியது. நிறைய மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி தெரியாதவங்க -b ± √b² - 4ac/2n ஒரு ஃபார்முலா உண்டு, அதில் போட்டும் சால்வ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, x = ± இல்லை -p, எனக்கே மறந்தாச்சு, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, -p ± √b² - 4ac/2a இப்படி ஒரு ஃபார்முலா உண்டு. இதில் போட்டாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இந்த ஃபேக்டரைசேஷனுக்குள்ளது. சரி, நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். ஃபார்முலாங்கிறது கஷ்டம், இந்த மாதிரி போட்டால் ஈஸி. சரியா, கூட ஒரு கணக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபேக்டரைசேஷன் அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா ஐ மெத்தட்னு போட்டு பாருங்கள், யூடியூப்பில் யாராவது சொல்லி தருவாங்க. ரைட், அடுத்தது லாஸ்ட்டு கணக்கு. இது ஹோம் ஒர்க்காக விட்டுடலாமா, எல்லாம் சால்வ் பண்ணுறேன்னா ஹோம் ஒர்க்காக விடுவோம் பாப்பா, அப்போ தான் ட்ரை பண்ணுவீங்க. 3 கணக்கு தானே ஆச்சு. பாருங்கள், 5 கணக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுடுங்க. 5லிருந்து தொடங்கி எத்தனை எண்களை தொடர்ச்சியாக ஒற்றை முழுக்களை கூட்டினால் 480 கிடைக்கும். இதுவும் ஆன்சர் டோட்டல் சம் ஆஃப் கொடுத்துருக்காங்க, SN கொடுத்துருக்காங்க, 418 கொடுத்துருக்காங்க. சீரீஸ் தான் டைரெக்டாக கொடுக்காம வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. சீரீஸ் எதில் தொடங்குதுன்னா 5ல் தொடங்குதான். ஒற்றை முழுக்கள்னு கொடுத்துருக்காங்க. 5க்கு அடுத்து வரக்கூடிய முழுக்கள், 5க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது 9, 9க்கு அடுத்து 11 எக்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருக்குது. இதனுடைய மதிப்பு உங்களுக்கு ஒரு இடத்துல 480 வரும். எதெல்லாம் கூட்டணும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் வரைக்கும் இப்படியே தொடர்ச்சியாக போகும்போது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 480ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம். a = 5, d = 2, 2னா 7 - 5 = 2. இதில் வந்து n கேட்டிருக்கிறாங்க. போன கணக்கு மாதிரியே செய்யணும். சால்வ் பண்ணி பாருங்கள், காரணிப்படுத்தி பார்க்கணும், வெட்டு கொடுத்து பாருங்கள். ஓகேவா, ஆன்சர் என்ன வரும்னு எனக்கு தெரியவில்லையே, பார்த்துட்டு நானாக போட்ட கணக்கா இல்லை. ஆன்சர் 20 வரணும். ஓகேவா, சால்வ் பண்ணிடுங்கப்பா. டே கிளாஸ் முடிச்சுக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக பார்த்துட்டு போயிடும். புதுசாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ் முடிஞ்சு அடுத்த கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் நீங்களும். சரி, நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிடுங்க. கலெக்ட் பண்ணி ஏதாவது கிடச்சினா இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம குரூப்லேயும் போடுங்க, நல்ல கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சுன்னா. தேவனி மோரி புத்தர் நினைவு சின்னங்கள். புத்தருடைய நினைவு சின்னங்கள் தேவனி மோரிங்கிற இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தேவனி மோரி புத்தர் நினைவு சின்னங்கள் கதையை பாருங்கள். இந்த கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாக இலங்கையின் புத்தரின் தேவனி மோரி நினைவு சின்னங்களை இந்தியா காட்சிப்படுத்த இலங்கையினுடையது. ஓகேவா, எந்த நாட்டினுடையன்னு கேட்டால் இலங்கையில் கொண்டு பண்ணுறாங்க. ஓகே, சாரி, இலங்கையில் புத்தரின் தேவனி மோரி நினைவு சின்னங்களை இந்தியா காட்சிப்படுத்த உள்ளது. இலங்கையில் கொண்டு காட்சிப்படுத்த உள்ளதுன்னு போட்டிருக்காங்க.
இது எங்கே குஜராத்தினுடைய ஆரவல்லி மாவட்டத்தில் சாம்லாஜிக்கு அருகில் உள்ள தேவனி மோரி தொல்பொருள் தளத்தில் இருந்த நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதை கொண்டு இலங்கையில் காணிக்க போகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ரைட். அப்புறம் தேசிய ஒருங்கிணைப்பு மன்றம். இந்த மாநிலங்களவையில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் பூஜ்ய நேரத்தில் தேசிய ஒருங்கிணைப்பு மன்றத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. ஓகேவா, தேசிய ஒருங்கிணைப்பு மன்றம். அந்த தேசிய ஒருங்கிணைப்பு மன்றம் முதல்ல எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழு மாதிரி தான், ஒரு மன்றம், தேசிய ஒருங்கிணைப்பு மன்றம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டீம் கமிட்டி. அது முதல்ல 1961ஆம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் கூட்டப்பட்டது. கோரிக்கை தான் வச்சிருக்காங்க, இப்போ இன்னும் கூட்டலை, திரும்பியும் அது கூட்டணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. அப்புறம் இது தெரிஞ்சுக்கணும், தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் 2.0, சரியா, 2.0 கிராமப்புறத்தினுடைய வாழ்வாதார இயக்கமாக தொடங்கப்பட்டதான் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனையா. ஓகே, இது அடுத்த 2.0 என்ன கொடுக்குறாங்கன்னா, சுழற்சி சேஞ்ச் ஆகுது, 26 இருந்து 31 வரைக்கும் போகுது. அதை வந்து இங்கிலீஷில் NRLM அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அமைச்சகம் என்னன்னு கேட்கலாம், சில நேரம் அப்படி கேட்பாங்க கொஸ்டின். தீன்தயாள் அந்தியோதயா யோஜனாவுடைய எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு கேட்டால் இருக்கு. 2011 கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான ஒரு வறுமை ஒழிப்பு மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பு திட்டம். அப்போ இதுவும் தெரிஞ்சுக்கணும், இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு, அப்புறம் பெண்களுக்கு அதிகாரம். இதுதான் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனாவுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா, அப்புறம் கோபர்தன் திட்டம்னா கோன பசு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோபர்தன் திட்டம், கோபர்தன் கரிம உயிரி வேளாண் வளங்களை மேம்படுத்துதல் திட்டம்னு கொடுத்துருக்காங்க. இது 2018 தொடங்கப்பட்டது. இது குறிக்கோள் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளின் சாணம் மற்றும் கரிம கழிவுகளை செல்வமாகவும் ஆற்றலாகவும் மாற்றுதல். உரம் தயாரிக்கிறாங்க, அவ்வளோதான், சிம்பிளாக சொன்ன பார்த்தீங்கன்னா. விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கவும் உரம் மற்றும் உயிரி ஆற்றல் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் இந்த கோபர்தன் திட்டம் உதவுகிறது. அப்புறம் இது அன்னைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன், பாரத் விஸ்டார் ஒரு ஏஐ டெக்னாலஜியை உள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். ஆமாம், 2026-27 நிதிநிலை அறிக்கையில் முன்மொழிச்சிருக்காங்க. பாரத் விஸ்டார் விவசாய வளங்களை அணுகுவதற்கான ஒரு மெய்நிகரான ஒருங்கிணைந்த அமைப்புன்னு பார்த்தோம். விவசாயம் சம்பந்தம் பாரத் விஸ்டார் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். பாரத் விஸ்டாருங்கிறது விவசாய வளங்களை வேளாண்மை சம்பந்தமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக 2026-27 150 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதை யார் பண்ணுறாங்கன்னா, அக்ரிஸ்டாக் வலைத்தளங்கள், அக்ரிஸ்டாக்னு ஒரு வலைத்தளம் இருக்குது, வெப்சைட்டு பேஜ். அப்புறம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மன்றம், ICARனு சொல்லுவாங்க. அப்புறம் அதை செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளுடன் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, அவ்வளோதான், இதில் வேற ஒன்றும் இல்லை. இது அந்த ஒருங்கிணைத்த பிறகு இந்த பாரத் விஸ்டார் திட்டத்தின் கீழ் என்னென்ன நன்மைகள் விவசாயிகளுக்கு ஏற்பட போகுதுன்னா, பயிர் திட்டமிடல், அப்புறம் இப்போ நடைமுறைகள் விவசாயம் பண்ணக்கூடியதோடைய தொகுப்பு, அப்புறம் பூச்சிகள், எந்தெந்த பூச்சிகள் வந்து தாவரங்களை தாக்கும், அதுக்கு என்ன மருந்துகள், வானிலை எப்படி இருக்குது, சந்தைகள் எங்கெங்கே நல்ல சந்தைகள், அப்புறம் திட்டங்கள், தகுதி, ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு தகுதிகள் இருக்கா, அந்த விண்ணப்பங்கள், இது எல்லாமே ஒரே ஆப்பில் முடிய போகுது, பாரத் விஸ்டார். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அப்புறம் ஞான பாரதம்னு ஒரு திட்டம் இருக்குது. ஞானம் பாரதம் கலாச்சார அமைச்சகத்தின் முதன்மை முயற்சி தான் இந்த ஞான பாரதம், 2025-26. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய புத்தகங்களை நம்ம இங்கே ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கிற மாதிரி அந்த ஞான பாரதத்தில் இந்தியாவினுடைய பரந்த கையெழுத்து பிரதிகள், அது ஓலைச்சுவடியாக கூட இருக்கலாம், இதெல்லாம் கண்டுபிடிச்சி பாதுகாக்கிறாங்க, இவ்வளோதான். இதுவரைக்கும் 7.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டலாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அப்புறம் 7 இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் சொன்னதான் 7 அதிவேக ரயில் பாதைகள் அறிவிப்பு. ரயில்வே எக்ஸாம் யாராவது எழுதுனீங்கன்னா இந்த பாயிண்ட் அதில் தேவைப்படலாம். 7 அதிவேக ரயில் பாதைகள் அறிவிப்பு. ஓகேவா, ரைட், நமக்கு தேவையில்லை, லைட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கும் தேவை இருக்கே, உள்ள ஜாகிரபிக்கலில் ரயில்வே மண்டலங்கள் வரும், ஸோ நம்மளும் படிச்சுக்க வேண்டியதான். 7 அதிவேக ரயில் பாதைகள் எதெல்லாம்னா எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்த 2027 பட்ஜெட்டில் தான் அறிவிச்சிருக்காங்க. விக்சி பாரத்தின் திட்டமாக, விக்சி பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இதை கொண்டு வராங்க. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இதெல்லாம் நமக்கு அமைச்சர்லாம் ரொம்ப கொஸ்டினாக கேட்டதில்லை. பட் அந்த ரயில்வேக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா, 2.93 லட்சம் கோடி மூலதனம் பண்ணியிருக்காங்க. சரி,
7 வழித்தடங்கள் இதெல்லாம் பாருங்கள். ஒருவேளை இதில் ஏதாவது பொருத்தாது அப்படின்னு சொல்லி கேட்பான். மும்பை, புனே, ஹைதராபாத்து. தமிழ்நாட்டுக்கு எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஹைதராபாத் டு சென்னை, அப்புறம் சென்னை டு பெங்களூர், அப்புறம் டெல்லி, வாரணாசி, சிலிகுரி. மொத்த நீளம் 4000 கிலோமீட்டருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இதனால் சுற்றுலா, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட். அப்புறம் நிதிநிலை அறிக்கை 2027 முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குமே, பார்ப்போம். இதில் வந்து 2026-27 முக்கியமான நோக்கம் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்புகளுக்கான ஒரு வலுவான உந்துதல் கொடுக்க போகிறாங்க. ஸோ உற்பத்தி, உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உள்நாட்டு திறனை அதிகரிக்க மின்னணு கூறுகள் உற்பத்திக்கான செலவு 40,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதுக்கு சம்பந்தமாக 40,000 கோடி வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஓகே. சேவைகள் துறை மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திறன் மேம்பாட்டு நிர்வாகம் ஆகியவை முக்கிய வேலைவாய்ப்பு. அப்படி தான் இப்போ ஏஐ டெக்னாலஜி தான் முக்கியமான டெக்னாலஜியாக இருக்கிறதுனால சேவைகள்னால் சர்வீஸ் செக்டாரையும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டாரையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா மேம்பாடு பண்ணி அதில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் கொண்டு வரதுக்காக இது பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா. அப்புறம் புதிய வருமான வரி சட்டம் எப்போ போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். புதிய வருமான வரி சட்டம் 2025 ஏப்ரல் 1 போட்டாச்சு. அதனுடைய செயல்பாடு காலம் 25 வருமான வரி சட்டம் எப்போ ஆக்டிவேட் ஆக போகுதுன்னா ஏப்ரல் 1, 2026 புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகேவா. அப்போ புதிய வருமான வரி சட்டம் ரீசெண்டாக எப்போ போட்டாங்கன்னு கேட்டால் 2025 போடணும். சட்டம் புதிய வருமான வரி சட்டம் 2025 ரீசெண்டாக போட்ட சட்டம். செயல்பாட்டு காலம் தான் ஏப்ரல் 1, 2026. அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தமாக வருது. பெண்ணையாறு நதிநீர் தகராறு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த ஒரு ரிவரால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு ஏற்கனவே. இதை பற்றி நம்ம என்ன தெரியணும்னா, ஒரு 1892 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. மெட்ராஸ் மைசூர் ஒப்பந்தத்தில் கர்நாடகா தனது முதல் ஒப்புதலை பெற வேண்டும் தமிழ்நாடு வாதிட்டது. அப்புறம் 2019 உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயத்தை அமைக்க மத்திய அரசிடம் வச்சது. எல்லாம் முடிஞ்சு போய் நம்ம கடைசியாக இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்னா 2020 பேச்சுவார்த்தை குழுக்கள் அமைச்சிருக்காங்கன்னா அது இருக்கட்டு. நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள். இதுதான் அவங்க அந்த பாயிண்டை எடுத்து வச்சு. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அது எப்போ போட்டாங்கன்னா 1956. இதுதான் நீங்கள் இதில் படிக்க வேண்டியது. மற்றபடி பெண்ணையாருக்கும் நமக்கும் எதுக்கும் பெண்ணையாருக்கு எந்த மாநிலத்துக்கும் எந்த மாநிலத்துக்கும் இடையே பிரச்சனை கேட்டால் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா. ரைட். அப்போ மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறு சட்டம்னா எந்த ஆக்ட் வரும்னா 1956ங்கிற சட்டம் ஞாபகம் வச்சுருங்க. 1956. ஸோ பெண்ணையாரை பற்றி பார்ப்போம். பெண்ணையாறு எங்கே ஒரு இது ஜாகிரபிக்கலாக தேவைப்படும். ஓகேவா. ஜாகிரபியில் நம்ம ரிவர்ஸ் படிக்கும்போது தேவைப்படும். பெண்ணையாறு எந்த மலையில் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நந்திமலை கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது. எங்கெல்லாம் பாயுதுன்னா கர்நாடகத்துக்கு வருது, தமிழ்நாடுக்கு வருது, அப்படியே வங்காள விரிகுடாவுக்கு போகுது. தென்பெண்ணார், தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது வேறு பெயர்கள். சுமார் 500 கிலோமீட்டர் நீளம். முக்கிய துணை ஆறுகள் தெரியணும். பெண்ணையாறினுடைய துணை ஆறுகள் மார்க்கேண்டேய ஆறு, சின்னாறு, வாணியார் ஆறு. பயன்பெறக்கூடிய 6 மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர். அப்புறம் கடலூரில் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. நமக்கு தெரிய வேண்டியது பெண்ணையாறு எங்கு உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நந்திமலை கர்நாடகா. அப்புறம் துணை ஆறுகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். மார்க்கண்டேய ஆறு, சின்னாறு, வாணியாறு. அப்புறம் புதுசாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் 2027. இந்த கவர்மெண்ட் மாறின அப்புறம். ஓகேவா. அது இதே கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி தான், வேறு கவர்மெண்ட் வந்தாலும் சரி தான். இது 2027 ஒரு கணக்கெடுப்புக்கு பிளான் போட்டு போயிருக்கிறாங்க. பிப்ரவரி 22, 2026 அன்று நடைபெற்ற முதல் மாநில அளவிலான ஒரு குழு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 2. இந்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இதை பற்றியே பேசியிருக்கிறாங்க. ஓகேவா. ஞாபகம் வச்சுருங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சுய கணக்கெடுப்பு மற்றும் வீட்டுப்பட்டியல் செயல்முறை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. இங்கே கீழே பாருங்கள். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் முழுமையான எண்ம கணக்கெடுப்பாக இருக்கும். என்ன எடுக்கல, 2027 இவங்க எடுத்தாங்கன்னா இந்தியாவினுடைய முதல் முழுமையான எண்ம கணக்கெடுப்பாக இது இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரைட். அப்புறம் உலக தொழுநோய் தினம் லெப்ரசி டே வந்து இந்த வருஷம் மட்டும்தான் ஜனவரி 25. அது ஒரு இதில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன். 2026 ஜனவரி 25 போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் உலக தொழுநோய் தினம்ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் 2026 நமக்கு என்னைக்கு வந்திருக்குன்னா ஜனவரி 25 வந்திருக்கு. அதுக்காண்டி ஜனவரி 25 உலக தொழுநோய் தினம்னு படிச்சிடக்கூடாது. சரியா. அதுக்கு தான் இது சொல்ல வந்தேன். உலக தொழுநோய் தினம்ங்கிறது நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஒவ்வொரு ஆண்டும்
ஜனவரி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஓகேவா? அப்புறம் சர்வதேச, இது நமக்கு தெரியும், தேசிய வாக்காளர் தினம் படித்து வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஜனவரி 25. அப்போ சர்வதேச சுங்க தினம்ங்கிறது நமக்கு அன்றைக்கி என்ன வரும், சுங்க தினத்தை சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படி ஏதாவது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜனவரி 26. அப்புறம் இது நமக்கு தெரியும், ICC 20 எந்த அணி நீக்கம் செய்வோம், வங்காளதேசம். ஓகே. அப்புறம் ASC அர்ஜுன் என்ற மனித உருவ ரோபோ எங்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டால் விசாகப்பட்டினத்தில் பயன்படுத்தப்படுகிறதா. ASC அர்ஜுன். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நெட்டில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் ஒரு மாவட்டம் ஒரு உணவு திட்டம். ஒரு மாவட்டம் ஒரு உணவு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் என்னன்னா உத்தரப்பிரதேசம். அது அப்படி என்ன திட்டம், என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? நான் அடுத்த நாள் இதில் கீழே கண்டினியூ பண்ணுவேன், எழுதி அடிஷனல் பாயிண்ட் கிடச்சா அதுக்கு கீழே போட்டுருவேன். ஒரு மாவட்டம் ஒரு உணவு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். ஒரு மாவட்டம் ஒரு உணவு. இந்த வாரம் எக்ஸாமுக்கு இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் நீங்கள். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கு, ஃபஸ்ட்டு தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கே வந்திருக்குன்னா குஜராத்தில் வந்திருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் கொடுத்தது தான் மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. நிறைய இருக்குது, ஜனவரி 25க்கு நிறைய இருக்குது, பார்த்துருங்க. இது நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம், இந்தியா தான்சானியா 4வது ஒப்பந்தம் போட்டாங்க. பாரத் விஸ்டார் பார்த்தோம். அப்புறம் இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? திரும்ப இருக்க பார்த்துங்க. 110ங்கிறது மணிவில். 3 கதர்வியாக்கள் மீது கவனம். ஓகே, அது பார்த்துட்டோம். இந்தியாவின் காலநிலை உறுதிமொழி. அப்புறம் இந்தியாவின் காலநிலை உறுதிமொழி 0 உமிழ்வு எந்த வருஷத்துக்குள்ளாடி, நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதற்கு 2070 ஆகும் இந்தியா. ஓகேவா? ரைட். அப்புறம் சூப்பர் லா கோட்ஸுங்கிறது ஏஐனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் லா கோட்ஸ். ராமசாமிக்கு சிலை வச்சிருக்கிறாரு முன்னாள் முதல்வர் ரவுமந்தூர் ராமசாமி. எல்லாம் 47 நிறைய சட்டங்கள் நிறைவேற்றார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தேவதாசி ஒழிப்பு சட்டம் 47, கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் 47, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 47. ஓகேவா? இப்போ 1லேருந்தே படிக்கணும்னா இந்த வார எக்ஸாமுக்கு February 1லேருந்தே படிக்கணும். இந்த 1ஆம் நம்பர்லேருந்து நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு அப்டேட் காலையில் வரைக்கும். ஓகேவா? 32 வரைக்கும் வந்திருக்கு, பார்த்துருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க.